வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் சொல் வளம் தேவிநேய பாவனார் குறித்த பாடத்தில் இருக்கக்கூடிய உள்ளக வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த இதை மட்டும் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டாலே போதும். உங்களுக்கு அந்த பாடத்திலிருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். வாங்க போகலாம். மரச்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது? வி. கீழே விழுந்த நிலை வி. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது? அல்லூர். திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது? அல்லூர். குச்சியின் பிரிவு எச்சொல்லால் அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு குச்சியோட பிரிவு எந்த சொல் இருந்து அழைக்கப்படுகிறதுனா இனுக்கு. குச்சியை இனுக்குறதுன்னு சொல்லுவாங்க, அந்த இனுக்கு. அடுத்து பொறுத்துக. தாள், நெல் தாள், கேழ்வரகு தாள் போன்றவற்றை நெல் கேழ்வரகு போன்றவற்றைய அடிப்பகுதியை நம்ம தாள்னு சொல்லுவோம். அதாவது நெல் கேழ்வரகுக்கு அடிப்பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்னா தாள்னு சொல்லுவோம். ரெண்டாவது தண்டு. தண்டு நம்மளுக்கு தெரியும், கீரை தண்டங்கீரைண்டே நம்ம கீரையை கேள்விப்பட்டிருக்கிறோம். தண்டு கீரை முதலியவற்றுடைய அடியத்தான் என்ன சொல்றோம்னா தண்டுன்னு சொல்றோம். சரி, எந்த தாவரத்துடைய அடிப்பகுதியை கோள் என்று சொல்கிறோம் பார்த்தோமாக நெட்டிக்கோள், நெட்டி செடி, மிளகாய் செடி போன்றவற்றை பற்றி நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம கோள்னு சொல்றோம். தூறு. தூறு என்றது எந்த தாவரத்துடைய அடிப்பகுதியை சொல்றோம்னா குத்து செடியா இருக்கிறது. பொதரு ஒரே தூரா இருக்குப்பா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான். அப்ப தாள் என்றால் நெல் கேழ்வரகு, தண்டு என்றால் தண்டு கீரை, கோள் என்றால் நெட்டி மிளகாய் செடி, தூறு என்றால் குத்துச்செடி. மறுபடியும் பொறுத்துக. இதுவும் அடிப்பகுதி தான். ஆனால் தாவரத்தோட இது நெல் பகுதி, அதாவது நம்ம புல் பகுதிகள் இருக்கும்ல, புல்லிருந்து உருவான பகுதிகள் இருந்து உருவாகும்ல, அதை பற்றி நம்ம என்ன மாதிரி அடிப்பகுதியை நம்ம என்ன மாதிரி சொல்லுவோம்ன்றதான் பார்க்க போகிறோம். தட்டு, கம்பந்தட்டை, சோளத்தட்டைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் தட்டு. அடுத்து களி. களின்றது என்னதுன்னா கரும்போட அடிப்பகுதி கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரும்போட அடிப்பகுதி ஆனால் ரொம்ப முள்ளாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் அடிப்பகுதி நல்லா இருக்கும், அந்த களிக்கரும்பு. ஓகேவா? அதான் என்னது களிக்கரும்பு. அடுத்து களை, மூங்கில் களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மூங்கில் களை என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து அடி, கரும்போட அடியை அடின்னு சொல்லுவாங்க. பொறுத்துக. இது தாவரத்தில் மரத்தில் இருக்கக்கூடிய கொப்புகளுக்கான அந்த நம்ம மரத்திலிருந்து மேலே பிரிஞ்சு செல்லக்கூடிய கொப்புகளுக்கான பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். கவை என்று எதை சொல்லுவோம்னா ஒரு மரம் இருந்துச்சாக்கும் அந்த மரத்தோட அடியிலிருந்து பிரியுதுல, அந்த மரத்தோட வேரிலிருந்து மேலே வருது, மரம் மரத்திலிருந்து பிரியக்கூடியதை என்ன சொல்லுவோம்னா கவைன்னு சொல்லுவோம். அதே இது கொம்புன்றது எதை சொல்லுவோம்னா கவையிலிருந்து, அந்த கவையிலிருந்து பிரியறத கொம்புன்னு சொல்லுவோம். சினைன்னு எதை சொல்லுவோம்னா அந்த கிளையிலிருந்து பிரிவதை சினைன்னு சொல்லுவோம். போத்து என்பதை சினையின் பிரிவு என்று சொல்லுவோம். அப்ப கவை, கொம்பு, சினை, போத்து, அதுதான். ஓகேவா? இப்ப கவை என்பது அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு என்பது கவையின் பிரிவு, இந்த கவையிலிருந்து பிரிகிறது தான் கொம்பு. சினை என்பது என்னன்னு பார்த்தோமாகும் கிளையின் பிரிவு. இந்த கொம்பிலிருந்து பிரிவது கிளை, அந்த கிளையிலிருந்து வருவதுதான் எது? சினை. இந்த சினையிலிருந்து பிரிவது எதுனா போத்து. அப்ப கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து. பொருந்தாதவற்றை கண்டறிக. பொருந்தாதவற்றை கண்டறிக. இந்த தூறு, இந்த களை, இந்த களி இதெல்லாம் என்னன்னா தாவரத்துடைய அடிப்பகுதி. இந்த கவை என்பது இப்பதான் நம்ம பார்த்தோம். கவைன்னா என்னன்னு பார்த்தோம், அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய ஒன்றுன்னு சொன்னோம். அப்ப இதுதான் பொருந்தாததாக இருக்கிறது. இதுதான் பொருந்தாததாக இருக்கிறது. பொருந்தாதவற்றை கண்டுபிடி. தாள், தண்டு, கிளை, கோல். இந்த தாள், தண்டு, கோல் எல்லாம் நம்ம தாவரத்துடைய அடிப்பகுதிகள். கிளை என்பது நம்ம கொம்புடைய பிரிவு தான் அது கிளை. கவை, கொம்பு, கிளை அதோட பிரிவுன்றதுனால இது பொருந்தாததாக இருக்கு. மறுபடியும் பொருந்தாதவற்றை கண்டறிக. கவை, தட்டு, கொம்பு, சினை. இது மூன்றும் தாவரத்துடைய மேற்பகுதி. அதாவது கவை, கொம்பு, கவையிலிருந்து பிரிவது கொம்பு, கொம்பிலிருந்து பிரிவது கிளை, கிளையிலிருந்து பிரிவது சினை. ஆனா தட்டு என்பது என்னன்னா நம்ம படிச்சோம்ல சோளத்தட்டு, கம்பந்தட்டு சொல்லுவோம்ல, அந்த தட்டை. ஓகேவா?
பொருந்தாத இணையை கண்டறிக. இந்த வந்துருச்சு. கவை என்பது என்னன்னு பார்த்தோம். கவை வந்து எது? மரத்திலிருந்து பிரிவது கவை. அப்ப பொருந்தாத இணை. கொம்பு என்பதிலிருந்து பிரியும், கவையிலிருந்து தான் பிரியும். போத்து என்பது சினையிலிருந்து பிரியும், குச்சி என்பது போத்திலிருந்து பிரியும். அப்ப இது மூணும் சரியாக இருக்கு. கொம்பு கவையிலிருந்து பிரிகிறது, சினையிலிருந்து பிரிவது போத்து, போத்திலிருந்து பிரிவது குச்சி. ஆனா கவைன்னு இருக்கு. கவை என்பது மரத்தினின்று பிரிவதுதான் கவை. இங்க வந்து என்ன கொடுத்துருக்கு? குச்சி நின்று பிரிவதுன்னு கொடுத்துருக்கு. குச்சி நின்று பிரிவது எதுனா இணுக்கு. குச்சி நின்று பிரிவது எது? இணுக்கு. வேறுபட்ட குழுவினை கண்டறிக. தாள், தண்டு, நம்ம நெல் தாள், கேழ்வரகு தாள் பார்த்தோம், கீரைத்தண்டு, கோல், மிளகாய் கோல் பார்த்தோம், தூறு, புதர், இதெல்லாம் பார்த்தோம். அப்ப இது ஒரு குழு. இது என்னன்னா தாவரத்துடைய அடிப்பகுதி. அடுத்து கவை, கொம்பு, கிளை, சினை, இது என்ன பகுதி? இது தாவரத்துடைய மேற்பகுதி, மரத்துடைய பிரிவு. சுள்ளி, விறகு, வெங்கலி, கட்டை, இது எல்லாம் என்னவா இருக்கு? இதெல்லாம் காஞ்சு போன விறகு. களி, குச்சு, இணுக்கு, களை, இங்க என்னன்னு பாருங்க. இது எல்லாம் காஞ்சு போன எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? காஞ்சு போன குச்சியை சொல்லிண்டுவோம், காஞ்சு போன கட்டையிலிருந்து பிரிஞ்சதை விறகுண்டுவோம். இது எல்லாமே காய்ந்து போனது. இது எல்லாம் மரத்துடைய மேற்பகுதி, இதெல்லாம் தாவரத்துடைய அடிப்பகுதி. ஆனா இங்க களி என்பது கம்பங்களின்னு சொல்லுவோம். கரும்பு களின்னு சொல்லுவோமா? குச்சுன்றது என்னது? குச்சுன்றது வந்து நம்ம மரத்துடைய மேற்பகுதியிலிருந்து வரக்கூடியது குச்சு, அதிலிருந்து வரக்கூடியதான் இணுக்கு. கலைன்றது மூங்கில் கலையுடைய அடிப்பகுதி சொல்லுவோம். அப்ப இதுதான் என்னவா இருக்கு? வேறுபட்ட குழுவாக இருக்கிறது. அடுத்து பொறுத்துக. இலை என்னது? புளிய இலை, வேப்பலை எப்படின்ட்டு வாப்பா, நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்கல்ல, அதான் புளிய இலை, வேப்ப இலைன்னு சொல்றது. அதுக்கடுத்து தாள், நம்ம ஏற்கனவே பார்த்ததான் நெல் தாள், புல்தாள், கேழ்வரகு தாள், இதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? தாள்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து தோகைன்றது என்னதுன்னா அந்த மேலாக இருக்கக்கூடிய பகுதியை தோகைன்னு சொல்லுவோம். அந்த கம்புல இருக்கக்கூடிய மேல் பகுதியை வந்து என்ன சொல்லுவோம்? தோகைன்னு சொல்லுவோம். சோளத்தொகை, கம்பந்தோகை என்று சொல்லுவோம் தோகை. அடுத்து ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஓலை வந்து என்னது? தென்னை ஓலை, பனை ஓலை. பொருத்தமட்ட ஒன்றை கண்டறிக. சண்டு, சருகு, தோகை, கட்டை. இங்க பாருங்க, சண்டு, சருகு, தோகை, கட்டை, இது எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன பொருட்கள். அதாவது சண்டுன்றது காஞ்சு போன குச்சிகள், சருகுன்றது காஞ்சு போன இலைகள், தோகைன்றது காஞ்சு போன இது நம்ம நெல் தோகை, அந்த இது இருக்குல்ல, நம்ம தட்டுன்னு சொன்னோம்ல, அந்த தட்டு தான் வந்து காயாமல் இருந்துச்சாக்க அது பேர் வந்து தோகை. ஆனால் கட்டை என்பது வந்து வேறு ஒரு பிரிவு, மரத்திலிருந்து வரக்கூடிய பிரிவு. இதெல்லாம் தாவரத்திலிருந்து வரக்கூடிய பிரிவு. அதனால பொருத்தமட்ட ஒன்றியது கட்டை. பொருந்தாத இணையை கண்டறிக. சண்டுன்னா நம்மளுக்கு தெரியும், காய்ந்த தாளும் தோகையும் என்னது? சண்டுன்னு சொல்லுவாங்க. காஞ்சு போன தாளையும் காஞ்சு போன தோகையும் சண்டுன்னு சொல்லுவாங்க. காஞ்சு போன இலைய சருகுன்னு சொல்லுவாங்க. புளியந்தாள், வேம்பு முதலியவற்றுடைய இலைய தாள்னு சொல்லுவாங்க. சோளம், கம்பு முதலியவற்றின் இலையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தோகைன்னு சொல்லுவாங்க. அப்ப பொருந்தாத இணையை கண்டறிய. இதுல எது பொருந்தாததா இருக்கு? தோகை, சோளத்தை தான் என்ன இருக்கு? இதுவா இருக்கு. ஓகேவா? கம்புன்றது எப்படி வரும்? கம்பு இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க? தோகைன்னு சொல்லுவாங்க. அப்ப தாள் என்பது புளி, வேம்பு முதலியவற்றின் இலை. மாற்றி சொல்லிட்டேன். தோகை, சோளம், கம்பு தான். தாள் தான் என்னது? புளிய இலைன்னு தான் சொல்லுவோம், வேப்ப இலைன்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க மாறி இருக்கு. அப்ப காஞ்சு போன தாளையும் சோகையும் சண்டுன்னு சொல்லுவோம், காய்ந்த இலைய சருகுன்னு சொல்லுவோம், காய்ஞ்சு போன சோளம், கம்புடைய இதை வந்து தோகைன்னு சொல்லுவோம். இங்க புளிய இலை, வேப்ப இலைன்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க என்னவா இருக்கு? தாள் இருக்கு. தாள் எதுக்கு சொல்லுவோம்? நெல் தாள், கேழ்வரகு தாளை தான் என்ன சொல்லுவோம்? தாள்னு சொல்லுவோம். அடுத்து வேறுபட்ட குழுவினை கண்டறிக. வேறுபட்ட குழு தோகை, ஓலை, சண்டு, சருகு, இதெல்லாம் காஞ்சு போனது. அப்ப சரியாத்தான் இருக்கு. துளிர், முறி, கொழுந்தாடை, இது எல்லாமே என்ன இருக்குன்னா அந்த புதிதாக துளிர்க்கக்கூடிய பகுதிகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கு. பூம்பிஞ்சு, பிஞ்சு, வடு, கவ்வை, மாவடு, பிஞ்சு, இதெல்லாம் வந்து என்னன்னா காயுடைய முன்பகுதி, அந்த பிஞ்சு பகுதியை பற்றி சொல்லுது. கருக்கல், கச்சல், கொத்து, குலைன்னு இருக்கு. கச்சல்ன்றது வந்து என்னது? நம்ம வாழை கச்சல் நம்ம சொல்லுவோம்.
பட் கொத்து குலைன்றது வந்து என்ன சொல்லணும்னா மொத்தமாக இருக்கக்கூடிய பகுதிகளை சொல்லக்கூடியது. அதாவது அவருடைய குழு பகுதியை சொல்லக்கூடியது தான் என்னது கற்கள், கச்சல், கொத்து, குலை. இதெல்லாம் தனித்தனி பகுதியை சொல்லுது. இதெல்லாம் என்னது அந்த குழு பகுதியை சொல்லுது, கொலை குத்துன்றது. அதனால வேறுபட்ட குழு எதுனா இதுதான். அடுத்து தும்பி. தும்பி என்றால் வண்டு. தும்பி என்றால் வண்டு. தும்பி என்றால் வண்டு. நிறைய பேர் துன்பம்னு போட்டுருவீங்க, போட்டக்கூடாது. தும்பி என்றால் என்னது வண்டு. தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களுள் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களுள் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாவரங்களுடைய இலை வகை இங்க என்ன இருக்கு? இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு. இங்க எல்லாமே கரெக்டாக இருக்கு. இலை, தோகை, தாள், தளிர், குருத்து, அரும்பு. அரும்பு என்பது மலரை குறிக்கக்கூடிய சொல். அரும்பு என்பது மலரை குறி. அப்ப இது தவறு. தாள், தோகை, தூறு, தட்டு, தண்டு, ஓலை. தாள், தோகை, தூறு, தட்டு, தண்டு, ஓலை. தட்டு, தண்டு, ஓலை. இந்த ஒலைன்னு இருக்கு, அதை மட்டும் மாத்திக்கிறேன். ஓகேவா? தாள், தோகை, தூறு, தட்டு, தண்டு, ஓலை. இது என்னன்னு பார்த்தோமாக்கோ இது இலை வகைகளை இங்க என்ன மேல என்ன கொடுத்துருக்காங்க? தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். தாள், தோகை, தூறு. தூறு என்பது இலை அல்ல. தூறு என்பது என்னது? அடிப்பகுதி. அதனால இது தவறு. இலை, தாள், ஓலை, தளிர், கொழுந்து, சண்டு. சண்டுன்றது என்ன பார்த்தோம்? காஞ்சு போன சருகு. அதைத்தான் என்ன சொல்றோம்? சண்டுன்னு சொல்றோம். அப்ப இது தவறு. அப்ப நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா வரிசைப்படி இருக்கிற இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு. இதுதான் சரி. இது மலருடைய பகுதிகள். இந்த பகுதியெல்லாம் மாறி மாறி வருது. நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று பாடியவர் யார்? பாரதியார். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று பாடியவர் யார்? பாரதியார். சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார்? பாவனர். நம்ம தேவநேய பாவனாரே பார்த்து வியந்தது யாருன்னா இவரே. சொல்லாராய்ச்சியில மிகப்பெரியவர் தேவநேய பாவனார். அவரே பார்த்து வியந்தது யாருன்னா இளங்குமரனார். அவரை பார்த்து வியந்தது யாரு? இளங்குமரனார். இந்த தேவநேய பாவனாரின் மீது கொண்ட பற்றுனால அவருடைய பேர்ல ஒரு நூலகம் ஒன்றை உருவாக்கினார். என்னது? பாவனர் நூலகம். அந்த நூலகத்தை உருவாக்கியவர் யாரு? இந்த இளங்குமரனார். இந்த இளங்குமரனார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார்? அதாவது தமிழ் வழியில, அதாவது பாரம்பரியமாக தமிழர்கள் செய்யக்கூடிய திருமண வழிகளை வந்து இன்னமும் நடத்திக்கிட்டு வர்றவர் யாருன்னா இந்த இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யார்? உன்னுடைய விழியை கூட நீ இழந்துரு, ஆனா நம்மளுடைய தாய்மொழியான தமிழை இழந்து விடக்கூடாதுன்னு சொன்னவர் யாருன்னா இளங்குமரனார். இளங்குமரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர்? இந்த பார்த்தா கண்ணை மூடிக்கிட்டே எழுதுறது. ஓகேவா? கண்ணை மூடிக்கிட்டே எழுதுறது. இதற்கு முன்பு யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். அவர் வந்து கண்களை மூடிக்கொண்டு எழுதும் பழக்கம் கொண்டவர். அவரை போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் யாருன்னு கேட்டா இளங்குமரனார் தான். அப்ப இளங்குமரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் கேட்டா திருவிக்கா. ஓகேவா? அப்ப இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்ட இருவர் யாருன்னு கேட்டா திருவிக்கா, இளங்குமரனார். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாருன்னு கேட்டா இளங்குமரனார். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாரு? இளங்குமரனார். விழிகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் இப்பதானே நான் சொன்னேன். யாரெல்லாம் கண்களை மூடிக்கிட்டே எழுதும் ஆற்றல் கொண்டவர்கள்னா திருவிக்காவும் இளங்குமரனாரும். இந்த திருவிக்காவை நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ். அதான் அடுத்த தமிழ் தென்றல் சொல்லுவோம். அதான் அடுத்த கொஸ்டின். தமிழ் தென்றல் என்று போற்றப்பட்டவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். நம்ம உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. நம்ம கூட ஒரு ஷார்ட்கட் ஒன்று வச்சிருப்போம்ல, கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மறித்தால் கோவிலில் மொட்டை அடித்து தண்டிப்பார்கள் என்று. அதான் முதல்ல மலேசியாவில் இருக்க கோலாலம்பூர்ல தான் உலக தமிழ் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாடு நடந்துச்சு. மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே. அப்ப முதல்ல
எந்த மொழிக்காக உலகளவில் மாநாடு நடந்துச்சுன்னு கேட்டமாக்கும் தமிழுக்கு தான். ஓகேவா? தமிழுக்கு தான் என்ன நடந்துச்சு? முதல்ல மிகப்பெரிய உலகிலேயே உலகளவிய மாநாடு நடந்தது மொழி எதுன்னு கேட்டால் தமிழ். இதை சொன்னது யாருன்னு கேட்டமாக்கும் அப்பாத்துரையார். இதை சொன்னது யாரு? அப்பாத்துரையார். அப்போ உலகிலேயே ஒரு மொழிக்காக மாநாடு உலக மாநாடு நடத்திய நாடு எதுன்னு கேட்டால் மலேசியா. அந்த மாநாடு எந்த மொழிக்காக நடந்ததுன்னு கேட்டமாக்கும் தமிழுக்கு. இது ரெண்டையும் சொன்னது யாருன்னு கேட்டால் அப்பாத்துரையார். இது யாரு சொன்னது? யாரு? அப்பாத்துரையார். பன்மொழி புலவர் என அழைக்கப்பட்டவர் யார்? இந்த அப்பாத்துரையார். பன்மொழி புலவர் என அழைக்கப்பட்டவர் யாரு? அப்பாத்துரையார். சம்பா நெல் இருக்குல்ல, சம்பா நெல்ல மொத்தம் எத்தனை உள்வகைகள் இருக்கு? அதாவது சம்பாவிலே பல வகை சம்பா இருக்கு கேட்டால் மொத்தம் 60 வகையான சம்பா நெல் இருக்கான். மொத்தம் எத்தனை வகையான சம்பா நெல் இருக்கு? 60 வகையான சம்பா நெல் இருக்கு. மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? மொழிஞாயிறு நம்ம தேவநேய பாவனார் தான் மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாரு? தேவநேய பாவனார். மொழிஞாயிறு என அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவனார். தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது? நம்ம தேவநேய பாவனார் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள். தேவநேய பாவனார் என்ன பண்றாருன்னா சொல்லாய்வு கட்டுரைகள்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில தமிழ் சொல்வளம் என்று ஒரு கட்டுரை இருக்கு. அந்த கட்டுரை தான் நம்மளுக்கு 10ஆம் வகுப்புல இயல் 1ல பாடமாக இருக்கு. ஓகேவா? அடுத்து பொருத்தி காட்டுக. சுள்ளி. சுள்ளின்னா நம்ம எதை சொல்லுவோம்? காஞ்சு போன குச்சியை நம்ம சுள்ளின்னு சொல்லுவோம். காஞ்சு போன குச்சியை சுள்ளுன்னு சொல்லுவோம். விறகுன்றது காஞ்சு போன சிறுக்கிளை, அதை குச்சியோட கொஞ்சம் பெருசா இருக்கணும். அதை என்ன சொல்லுவோம்னா நம்ம காய்ந்து போன சிறுகிளைன்னு சொல்லுவோம். வெங்கலி. காஞ்சு போன களி இருக்குல்ல, களின்னு என்னது? கரும்போட அடிப்பகுதி தான் என்னது? களி. அதுவே காஞ்சு போய் இருந்துச்சாக்கு என்னவா இருக்கும்? அதை நம்ம வெங்கலின்னு சொல்லுவோம். ஓகேவா? கட்டைன்றது நம்மளுக்கு தெரியும். கொம்பும் கவையும் அடியும். கட்டைன்னு சொல்லுவோம். கொம்பு அடிப்பகுதியாக இருந்துச்சாக்கா அது கட்டை. அதே மாதிரி கவையோட அடிப்பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்? கட்டைன்னு சொல்லுவோம். மறுபடியும் பொறுத்துக. இளநீர். முற்றாத தேங்காய் தான் இளநீர். நம்ம வெயில் காலத்திலலாம் குடிப்போம்ல, அதான் முற்றாத தேங்காய். ஓகேவா? தேங்காய் தான் என்னது? பழுக்காத காய். அதனால அதோடைய இளமை பெறத்தான் என்ன சொல்றோம்? இளநீர் சொல்றோம். நுழாய். நுழாய் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நுழாய்னா இது இளம் பாக்கு. பாக்கு இருக்குல்ல, பாக்கு மரம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேரளாவிலாம் நிறையா இருக்கும். இந்த பாக்கு அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? நுழாய்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து கருக்கள். இந்த நெல் என்னன்னா நல்லா விளையிறதுக்கு முன்னாடியே அது பழுத்துரும். பழுத்து அதை காஞ்சிரும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க? கருக்கள்னு சொல்லுவாங்க. அரிசியிலலாம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த அம்மாலாம் முன்னாடி சொலகு வச்செல்லாம் புடைப்பாங்க. இப்போ யாரும் புடைக்கிறா? இப்போ தான் எல்லாமே ரெடியாக இப்போ பாக்கெட்டில் வந்துடுதே. அப்போ அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? இளநெல் சொல்கிறாங்க. கச்சல். வாழை பிஞ்சு இருக்குல்ல, இந்த வாழை பிஞ்சத்தான் என்ன சொல்றாங்கன்னா கச்சல்னு சொல்றாங்க. வாழை பிஞ்ச கச்சல்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சிவியல். இந்த சுருங்கிய பழம். பழத்திலே ரொம்ப ஒரு பழம் ரொம்ப சுருங்கி போயிருச்சாக்கும் அதை என்ன சொல்றாங்க? சிவியல்னு சொல்றாங்க. சுருங்கி போயிருச்சாக்கும். அதே இது தொட்டாலே அப்படியே கொழு 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 கொழுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று தொட்டனே என்ன இருக்கு? அப்படியே கொலக்குலன்னு இருக்கு, கொலக்கொலன்னு இருக்கு. அதைத்தான் என்ன சொல்றோம்? அழியல்னு சொல்றோம். அதாவது அழுக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அழியல்னு சொல்றோம். சொண்டுன்னு எதை சொல்றோம்னா பதறாய் போன மிளகாய். பதறாய் போன மிளகாய் என்னன்னா நீங்க அந்த மிளகாய் எடுத்தாலே நொறு நொறு நொறுன்னு போகணும். அதாவது பொடியா போகணும். பதர்னா என்ன? அப்படியே பொடியா போயிடணும். அதைத்தான் என்ன சொல்றோம்னா நம்ம சொண்டுன்னு சொல்றோம். வெம்பல்னு என்னன்னா வெம்பி போன பழம். அதாவது சூடுனால நல்ல நீர் இல்லாட்டி என்ன ஆயிரும்னா அந்த மாங்காய் மரம்லாம் என்ன ஆயிரும்னா பிஞ்சிலே பழுத்து போயிடும். அதான் என்ன சொல்றாங்க? வெம்பல்னு சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க? வெம்பல்னு சொல்றாங்க. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும்? ஒரு நாட்டில் அறிவொழுக்கம் எவ்வாறு உருவாகும்? அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டில் நல்ல வளம் இருந்தா அந்த நாட்டு மக்களுக்கு என்ன உருவாகுமா? அறிவொழுக்கம் உருவாகும். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? தேவநேய பாவனார். செந்தமிழுக்கு சொற்பிறப்பியலுக்கு அகரமுதலி திட்டம் ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கு இயக்குனராக பணியாற்றியவர் தான் யாரு? நம்ம மொழிஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவநேய பாவனார். இவர் அதோட நின்றல, உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு தலைவராகவும் இருந்தார். உலக தமிழ் கழகம், நல்லா புரிஞ்சுக்குங்க, உலக தமிழ் கழகம், உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு தலைவராக இருந்தது யாருன்னு கேட்டா நம்ம தேவநேய பாவனார். இது ஒரு பாக்ஸ்ல இருக்கும், அந்த கொஸ்டின் கொடுத்துருக்கு. போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் எது? லிஸ்பன். போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் எது?
கேட்டமாக்கும் லிசுபன். அந்த லிசுபன்ல தான் இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி. அந்த போர்ச்சுகீஸ் நாட்டுடைய தலைநகரான லிசுபன்ல தான் என்ன பண்றாங்க, நம்ம தமிழை அச்சேத்துறாங்க. அதான் அடுத்த கொஸ்டின். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது? தமிழ். அது கார்டிலா என்னும் போர்ச்சுகீசிய நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுவது எது கேட்டமாக்கும். அதாவது கார்டிலான்ற ஒரு போர்ச்சுகீசிய நூல் இருக்கு, அதை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இது நம்மளுக்கு சொன்னது எதுன்னு கேட்டமாக்கும், 6ஆம் உலகத் தமிழ் மாநாட்டு நடந்துச்சுல, அதற்காக ஒரு நூல் வெளியிடுவாங்கல்ல, ஒரு மலர், அந்த மலர்ல தான் என்னவா இருக்குன்னு கேட்டா கார்டிலா என்னும் போர்ச்சுகீசிய நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. அப்ப முதல்ல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட வேறு மொழி எதுன்னு கேட்டா கார்டிலா. கார்டிலா என்ற நூல் தான். அது எந்த நாட்டு நூல்னு கேட்டா போர்ச்சுகீசியன் நாள். அது எந்த மொழின்னு கேட்டா போர்ச்சுகீசியன் தான். இது நம்ம சொல்றது எதுன்னு கேட்டா 6ஆம் உலகத் தமிழ் மாநாட்டு மலர். கொழுந்தாடன்னு நம்ம எதை சொல்லுவோம்? கொழுந்தாடை. கொழுந்தாடை கரும்போட நுனிப்பகுதி. அதே இது கரும்போட அடிப்பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்? களின்னு சொல்லுவோம். கரும்போட அடிப்பகுதி என்ன சொல்லுவோம்? களின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம் எல்லா கொஸ்டினையும் கவர் பண்ணியாச்சு. அது போக சிறு சிறு வினாக்களாக நம்ம படிச்சுக்கிட்டோமாக்கும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். தாவரத்தோட அடிப்பகுதியை நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம்னு பாருங்கள். தாள்னு சொல்கிறோம், தண்டு, தாள், நெல் தாள், தண்டு, கீரை, கோழு, மிளகாய், தூறு, புதர், தட்டு, நம்ம கம்பந்தட்டு, களி, கரும்பு, களை, மூங்கில், அடி, இதெல்லாம் என்னன்னா தாவரத்துடைய அடிப்பகுதியை குறிக்கக்கூடிய சொல். தாவரத்தின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கப்படக்கூடிய சொல் கவை, கொம்பு, கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இணுக்கு. இங்க பாருங்க, மரத்து நின்று பிரிஞ்சாக்க அது கிளை. கிளையிலிருந்து பிரிவது கவை, கவையிலிருந்து பிரிவது கொம்பு, கொம்பிலிருந்து பிரிவது கிளை, கிளையிலிருந்து பிரிவது சினை, சினையிலிருந்து பிரிவது போத்து, போத்திலிருந்து பிரிவது குச்சி, குச்சியிலிருந்து பிரிவது இணுக்கு, குச்சியிலிருந்து பிரிவது என்னது? இணுக்கு. தாவரங்களின் காய்ந்த பகுதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய சொற்கள் சொல்லி, விறகு, வெங்கலி, கட்டை. தாவரங்களுடைய காஞ்சு போன பகுதிக்கு நம்ம என்ன சொல்றோம்னா சொல்லின்னு சொல்றோம், விறகுன்னு சொல்றோம், வெங்கலின்னு சொல்றோம், கட்டைன்னு சொல்றோம். ஓகேவா? தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கக்கூடியது இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சரி எல்லாம் நம்ம பார்த்தா தான், இருந்தாலும் நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தாவரங்களின் நுனிப்பகுதி எது? துளிர். தழுத்துருச்சுப்பா, நான் வச்ச செடி தழுத்துருச்சுப்பான்னு சொல்லுவோம்ல, அதான் என்னது? துளிர் அல்லது தளிர். குருத்து, அப்படி உள்ள இருக்கக்கூடிய அடிப்பகுதி, அதாவது குருத்து, உள்ள இருந்து குருத்து வெளியேற்றுச்சாக்க வாழை குருத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த குருத்து. முறி, கொழுந்து, முனியில இருக்கக்கூடியது என்னது? முறி. கொழுந்தாடன்றது நம்ம தெரியும், கரும்புடைய நுனிப்பகுதியை தான் கொழுந்தாடன்னு சொல்றோம். அடுத்து பூவின் நிலை அரும்பு. முதல்ல அப்படியே அரும்பு உருவாகுது, அடுத்து அப்படியே மலர போகுது, மலர்ந்துருச்சு, மலர்ந்து வீழ்ந்த நிலை வி, அதாவது நல்லா மலர்ந்த நிலை வி, அதுல இருந்து வீழ்ந்த நிலை செம்மல். ஓகேவா? இதான் பூவை குறிக்கக்கூடிய நிலைகள். அடுத்து தாவரங்களின் பிஞ்சு வகை பூம்பிஞ்சு, பிஞ்சு, வடு, மாவடுன்னு சொல்லுவோம், பலா மூசுன்னு சொல்லுவோம், கவ்வை, குறும்பை, முட்டுக்குறும்ப, இளநீர், நுழாய், நம்ம சொன்னோம்ல பாக்கு, அதான் நுழாய், கருக்கள், நம்ம விளையாத நெல்லை தான் கருக்கள், கச்சல், வாழை, வாழை பிஞ்சை என்ன சொல்லுவோம்? கச்சல்னு சொல்லுவோம். தாவரங்களின் குலை வகை கொத்தா இருக்கிறது, கொலை, தாறு, கதிர், அழகு, அல்லது குரல், சீப்பு போன்றவற்றெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? கொத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து கெட்டுப்போன காய்களுக்கு நம்ம பார்த்தோம்ல, சூம்பி போனது, சிவியல், சிவியல் சொத்தையா இருக்கு, வெம்பல், அழியல், அழுகல், சொண்டு, தேரக்காய், அல்லிக்காய், ஒல்லிக்காய், கோட்டான்காய், கூகைக்காய். இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம்னா, ஒருவேளை பொருத்துகளை கொடுத்து கேட்கலாம், அல்லது இது எதில் பொருந்தாததுன்னு கேட்கலாம். அதுக்காக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பழங்களின் மேற்பகுதியை குறிக்கக்கூடியது எது? தொளி, தொளி, தோடு, தோடு, ஓடு, குடுக்கை, மட்டை, உமி, கொம்மை. மட்டை, உமி, கொம்மை, இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா பழங்களுடைய மேற்பகுதியை குறிக்கக்கூடிய சொற்கள். தானியங்களுக்கு வழங்கக்கூடிய சொற்கள் எதுன்னு பார்த்தோமாக்கும், கூளம், பயறு, கடலை, வெதை, கால், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா தானியங்களுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள்னு சொல்றோம். தாவரங்களின் இளமை பெயர்கள் எதுன்னு கேட்டால் நாத்து, கன்று, குருத்து, பிள்ளை, குட்டி, பைங்கூல், மடலி, வடலி போன்றவற்றை தாவரங்களின் இளம்பெயர்களை பற்றி எழுதுவதற்காக நம்ம அடுத்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை பற்றி பார்த்துருவோம். தேவநேய பாவனார்,
இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தோமாக்க மொழி ஞாயிறு. இவருடைய சிறப்பு பெயர் என்ன? இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோமாக்க நம்மளுக்கு மொழி ஞாயிறு. சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு சிறப்பு பெயர். இவருடைய படைப்புகள்லாம் என்னென்ன இருக்குன்னா, நிறைய இலக்கண கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு, மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு, சொல்லாய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. இந்த சொல்லாய்வு கட்டுரையில் ஒன்று தான் தமிழ் சொல் வளம். அதைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த பாடமாக பார்த்துட்டு இருக்கிறோம். வேறு என்னென்ன வேலைகள்லாம் அவர் பார்த்துருக்கிறார்? இவருடைய பணிகள் என்ன? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனர். செந்தமிழ் சொற்பிறப்பியலுக்கு அகரமுதலி திட்ட இயக்குனர் இருக்காரு. உலக தமிழ் கழகத்தை உருவாக்கி அதற்கு தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஓகேவா? தேவநேய பாவனார். அடுத்து இளங்குமரனார். அடுத்து யாரு? இளங்குமரனார். இவர் பேர் இளங்குமரனார். இவர் என்ன, இவருடைய தமிழ் பற்றத்தான் நம்ம என்ன சொல்றோம், விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று கூறியவர் யாருன்னு கேட்டா இளங்குமரனார். இவர் திருவிக்காவை பின்பற்றியவர். அதனாலதான் தமிழ் தென்றல் திருவிக்காவை போல இமைகளை மூடிய எழுதும் ஆற்றலை கொண்டிருந்தார். இவருடைய நூல்கள்லாம் பல வகையான நூல்கள் இருக்கு. அதில் சிறந்த நூல்களை மட்டும் பார்க்க போறோம். இலக்கண வரலாறு எழுதியிருக்கிறாரு, தமிழிசை இயக்கம் எழுதியிருக்கிறாரு, தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, தேவநேயனார் பாவனார் பற்றி எழுதியிருக்கிறாரு, குண்டலகேசிக்கு உரை எழுதியிருக்கிறாரு, யாப்பருங்கலத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரு, திருக்குறளுக்கு தமிழ் வழியில மரபுரை எழுதியிருக்கிறாரு, தமிழ் மரபுரை எழுதியிருக்கிறாரு, புறத்திரட்டுக்கு உரை எழுதியிருக்கிறாரு, காக்கைப்பாடினியாருக்குடையதுக்கு உரை எழுதியிருக்கிறாரு, தேவநேயம் சொல்லி மறுபடியும் தேவநேய பாவனாருக்காகவே ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஓகேவா? தேவநேய பாவனாருடைய வரலாற்றை பாவனார் வரலாறு என்றும், தேவநேயம் என்று அவருடைய தமிழ் பற்றியும் எழுதியிருக்கிறார். மற்றபடி இவர் என்ன பண்ணிருக்காரு, 2 விதம் வேலை பார்த்திருக்கிறாரு. திருவள்ளுவருக்கு தவச்சாலை ஒன்று நிறுவி இருக்கிறார். பாவனார் பெயரில் நூலகம் ஒன்று அமைத்திருக்கிறார். இவர் தான் யாரு? இளங்குமரனார். இளங்குமரனார். அடுத்து காடிலா. காடிலாவை பத்தி பார்த்துருவோம். காடிலான்றது 1554 போர்ச்சுகீசிய நாட்டில் தமிழ்ல முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். 1554. இதுல என்ன கேட்கலாம், தமிழில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது? தமிழில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுன்னு கேட்டா காடிலா. எந்த ஆண்டு மொழிபெயர்த்தாங்க? 1954. எந்த நாட்டில் மொழிபெயர்த்தாங்க? போர்ச்சுகீஸ். சரி, இது எந்த வடிவில் இருந்துச்சுன்னு கேட்டா ரோமன் வடிவில் இருந்தது. ரோமன் வரி வடிவம். அதாவது தமிழில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எந்த வரி வடிவத்தில் அச்சிடப்பட்ட நூல் கேட்டாங்களோ ரோமன் வடிவத்தில். இதனை என்னவா சொல்றாங்கன்னு பார்த்தோமாக்கும், கார்த்திலே டி லிங்கோ தமிழி போர்ச்சுகீஸ். இதோடைய நூல் பேர் பாருங்க, கார்த்திலே டி லிங்கோ தமிழு லி போர்ச்சுகீஸ். இந்திய மொழிகளில் மேலை நாட்டு மொழிகளில் அச்சிடப்பட்ட முதல் நூல் எதுன்னு கேட்டா தமிழ் நூல் தான். அந்த நூல் தான் காடிலா. அந்த ஆண்டு 1554. ஓகேவா? மறுபடியும் எந்தெந்த தாவரத்துக்கான அடிப்படை இது ஒரு தடவை ரிவிஷனா பார்த்துருவோம். தாள், நெல், கேழ்வரகுக்கு, தண்டு, கீரை, வாழைத்தண்டு நமக்கு தெரியும். வாழைத்தண்டு நீங்க வாழைத்தண்டுல நிறைய பார்த்துருப்பீங்க. கோல், நெட்டிக்கோள், மிளகாய்க்கோள், தூறு, குத்து செடி, புதர் செடி, தட்டைன்றது கம்பு சோளத்துக்கு, களி என்பது கரும்போட அடி, களை என்பது மூங்கிலோட அடி என்பது புலி வேப்ப மரத்துடைய அடி. தாவரத்தின் அடி இது ஏற்கனவே பார்த்துட்டோம். கவை மரத்திலிருந்து பிரியும், அங்கிருந்து பிரிவது கவை. கொம்புன்றது கவையோட பிரிவு, கிளை என்பது கொம்போட பிரிவு, சினை என்பது கிளையோட பிரிவு, போத்து என்பது சினையின் பிரிவு, குச்சி என்பது போத்தின் பிரிவு. குச்சியின் பிரிவு இனுக்கு. அதாவது மரத்தோட பிரிவு கவை, கவையோட பிரிவு கொம்பு, கொம்போட பிரிவு கிளை, கிளையோட பிரிவு சினை, சினையோட பிரிவு போத்து, போத்தோட பிரிவு குச்சி, குச்சியோட பிரிவு இனுக்கு. எந்தெந்த தாவரங்களை என்னென்ன பெயர்களால், அதாவது இலைகளை, அதோடைய இலைகளை நம்ம என்னென்ன பெயர்களில் நம்ம அழைக்கிறோம், இலைகளை என்னென்ன பெயர்களில் நம்ம அழைக்கிறோம். புளிய இலை, வேம்ப இலை, தென்னை ஓலை, பனை ஓலை, நெல்தாள், புல்தாள், காஞ்சி போன இலையை சருகுன்னு சொல்லுவோம். அதே இது கரும்பு சோளத்துக்கெல்லாம் நம்ம தோகைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து தாவரங்களின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கப்படக்கூடிய பெயர்களையும் அவை எத்தாவர பிஞ்சுகளையும் பொருத்தும். பூம்பிஞ்சுன்னு சொன்னா பூவோடு சேர்ந்தே ஒரு இளம்பிஞ்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதை என்ன சொல்லுவோம், பூம்பிஞ்சுன்னு சொல்லுவோம். அதே பிஞ்சுன்னு என்ன, இளம் காய், காய் பழுக்கலை, காய்க்கு முந்தைய நிலை இருக்குல்ல, அதான் சொல்லுவோம். அப்ப வடு என்பது மாம்பிஞ்ச வடுன்னு சொல்லுவோம், பலா பிஞ்ச மூசுன்னு சொல்லுவோம், எள்ளு இருக்குல்ல எள் பிஞ்ச கவ்வைன்னு சொல்லுவோம், தென்னம்பிஞ்சு பனம்பிஞ்ச குறும்பன்னு சொல்லுவோம், முற்றாத தேங்காயை இளநீன்னு சொல்லுவோம், இளம் பாக்க நுழாயின்னு சொல்லுவோம்,
இளநெல்ல கருக்கள்னு சொல்லுவோம், வாழை பிஞ்ச கச்சல்னு சொல்லுவோம். எந்தெந்த தாவரங்களின் குலைகள் என்னென்ன பெயர்களால் அழைக்கப்படுகின்றன என பட்டியலிடுக. தாவரங்களுடைய குலைகள், அதாவது மொத்த பகுதி, அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், அவங்கள என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம். கொத்து, அவரக்கொத்து, துவரங்கொத்து. கொலை, கொடிமுந்திரி கொலை, கொடிமுந்திரி பழம் இருக்குல்ல, அது கொலை. வாழைக்குலைய தாருன்னு சொல்லுவோம், வாழைக்குலைய தாருன்னு சொல்லுவோம். கேழ்வரகு கதிரு, சோளக்கதிரு, கம்பங்கதிரு, தெனக்கதிருன்னு சொல்லுவோம். அழகு குரல்னு பார்த்தோமாக்கோ நெல்லழகு, திணை அழகு என்று சொல்லுவோம். சீப்பு, வாழைத்தாற்றுடைய பகுதியை தான் என்ன சொல்லுவோம், சீப்புன்னு சொல்லுவோம். அடுத்து கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்தின் வழங்கப்படும் பெயர்கள் யாவை. கெட்டுப்போனது, சூம்பி போனது, நுனியில் சுருங்கிறது காயத்தை சூம்பல்னு சொல்லுவோம். நுனியில அந்த மூக்கு பகுதியில் காய் சுருங்கி போயிருச்சு, அதை சூம்பல்னு சொல்லுவோம். சுருங்கிய பழத்தை பாருங்க, சுருங்கிய காய் சூம்பல், சுருங்கிய பழம் சிவியல். ஓகேவா, சுருங்கிய பழம் சிவியல். புழுப்பூச்சி அரிச்சு வச்சாக்க சொத்த பழம், சொத்த காயா இருக்கடானும்ல, அந்த சொத்த பழம். சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல், சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல். குழுகுளுத்து போன பழம் அழியல். குழுகுளுத்து ரொம்ப நாரி போச்சாக்கா அது அழுகல். பாருங்க, அழியல்னா குழுகுளுத்தது மட்டும், கொத கொதன்னு இருக்குது, தொட்டலே நெலுநெலுன்னு இருக்குது. அழுகல்னா அது அப்படியே அதுல இருந்து நாத்த வரணும், அப்படி தான் என்னது அழுகல். பதராய் போன மிளகாயை சொண்டுன்னு சொல்லுவோம், அதாவது பொடி பொடியா போனதை. கோட்டான் அமர்ந்து போனது, கோட்டான் அமர்ந்ததுனால கெட்டு போச்சாக்க அதை கோட்டான் காய் என்றும், தேர் அமர்ந்ததுனால கெட்ட காயை தேரைக்காய் என்றும், தேரை அமர்ந்ததுனால கெட்ட தேங்காயை அள்ளிக்காய் என்றும். இங்க பாருங்க, தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய் தேரைக்காய், தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய் அள்ளிக்காய். தேரை எந்த காயில போய் உட்கார்ந்தாலும் அதனால கெட்டு போச்சாக்க அது தேரைக்காய். பட் தேரை போய் தேங்காய் போய் உட்காந்துச்சாக்க அது என்ன சொல்லணும், அள்ளிக்காய்ன்னு சொல்லணும். தென்னை மரத்திலேயே கெட்டு போச்சாக்க அந்த காயை ஒல்லிக்காய்ன்னு சொல்லணும், ரொம்ப ஒல்லியா இருக்கும், ரொம்ப அதான் ஒல்லிக்காய்ன்னு சொல்றாங்க. பழங்களின் மேற்பகுதியினை குறிக்கக்கூடியது தொலி, ரொம்ப மெல்லிது, மேலாக இருக்க தொலி. தோல்னா கொஞ்சம் தின்னது, தோடுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதாவது தட்டின சத்தம் வரும். ஓடுன்னா நம்ம தேங்காய் ஓடு இருக்குல்ல, அதான் ஓடு. குடுக்கன்னா நமக்கு தெரியும்ல, இப்ப சொரக்காயை அப்படியே செடியிலே விட்டு காய விட்டமாக அது பேர் குடுக்க. மட்டை உங்களுக்கு தெரியும், தேங்காய் மட்டை. உமின்னா என்ன, நெல்லிருந்து அரிசி எடுத்த பிறகு அது இருக்குல்ல, அதான் அது உமி. ஓகேவா. கொம்பை என்பது வரகு, கேழ்வரகுடைய உமியைத்தான் கொம்பைன்னு சொல்றாங்க. நெல்லு கம்புடைய அந்த தோல் பகுதியை உமின்னு சொல்றாங்க. அதாவது நெல்லுக்கு கம்பை எடுத்த பிறகு இருக்கும்ல அந்த தோலை, வரகு கேழ்வரகு இருக்கிறது என்ன சொல்றாங்க, கொம்பைன்னு சொல்றாங்க. ஓகேவா. தானியங்களுக்கு தாவரத்திற்கு ஏற்ப வழங்கப்படும் சொற்கள் யாவை. தானியங்களுக்கு தாவரத்திற்கு ஏற்ப, அதாவது தானியம் மொத்தமா அந்த தாவரத்திலிருந்து நம்ம தானியங்களை எடுத்துட்டோம், அதாவது பயிரை அறுவடை செஞ்ச பிறகு நமக்கு கிடைக்கல. அது நெல்கூலம் புல்கூலம் சொல்றோம். நெல் தானியம் இருக்குல்ல, அதை நெல் கூலம்னு சொல்றோம். புல் தானியங்களை புல்கூலம் சொல்றோம். அவரைப்பயிறு, உளுந்தம்பயிறு அதுல நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. கடலை, வேர்க்கடலை அது போட்டுருவீங்க. விதை, கத்தரி விதை, மிளகா விதைய விதைன்னு சொல்றோம். கொண்டக்கடலையும் கடலைன்னு சொல்றோம். பாருங்க, வேர்க்கடலையே கடலைன்னு சொல்றோம், அதே கொண்டக்கடலையை விதைன்னு சொல்றோம். அதாவது கொண்டக்கடலை என்ன, சுண்டல். அடுத்து கால், புலிக்கால், புலியோட தானியம் மொத்தமா புளிய அடிச்சு வச்சிருந்தமாக அதை என்ன சொல்லணும், கால்னு சொல்லணும். அதே மாதிரி காஞ்சிரை, காஞ்சிரையோட தானியங்களையும் என்ன சொல்லணும், கால்னு சொல்லணும். வேப்பமுத்து, ஆமணக்கு முத்து இது போட்டுருவீங்க. மாங்கொட்டை, பனங்கொட்டை இதுவும் நீங்க போட்டுருவீங்க. தென்னை வித்துக்கு தேங்காய் தான், தென்னை வித்துக்கு என்னது, தேங்காய் தான். பாருங்க, இங்க அவரைக்கு பயரும் வரும், அவரை முதிரையும் வரும், துவரைக்கு முதிரையும் வரும். ஓகேவா. அவரை துவரைக்கு முதிரைன்னு சொல்லுவாங்க, அவரை துவரைக்கு முதிரைன்னு சொல்லுவாங்க. தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்களையும் அதற்குரிய தாவரங்களின் பெயர்களையும் எழுதுக. இளம் பருவத்திற்கான சொல்லையும் சொல்லணும், அந்த தாவரத்துக்கான பெயரும் தெரியும். நெல் நாத்து, கத்திரி நாத்து, மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று. வாழையின் நிலைய குருத்து, வாழைக்குருத்து பரிசப்பிங்க, வாழைக்குருத்து. தென்னைக்கு தென்னம் பிள்ளை, தென்னம் பிள்ளை. விலாமரம் இருக்குல்ல, விலாமரத்தோட இளம் பருவத்துக்கு குட்டி, விலாங்குட்டி, விலாங்குட்டிடா அந்த தான். பனைக்கு மடலி என்றும் வடலி என்றும் சொல்லுவாங்க. பனையுடைய இலைநிலை என்னது, மடலி, வடலி. அதே இது நெல் சோளத்தோடைய இலைநிலைய பைங்கூல். நெல் சோளத்தை எப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க பாருங்களேன். நெல் சோளத்தோடைய இலைநிலைக்கு பேர் என்னது, பைங்கூல்.
அடுத்து ஒரு தடவை எல்லாமே தான் திரும்ப திரும்ப வருதுன்னு நினைக்காதீங்க, திரும்ப திரும்ப படித்தா தான் மைண்டில் நிற்கும். தமிழ் சொல் வளம் குறித்து கால்டுவெல் குறிப்பிடும் கருத்தை எழுதுக. என்ன சொல்றாரு தமிழ் சொல் வளம் குறித்து கால்டுவெல் என்ன சொல்றாரு? ஓகேவா, கால்டுவெல் அதாவது தமிழ் பிறப்பியல் ஒப்பியல் இலக்கணம் எழுதினார்ல அவர், தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது, அதாவது தமிழே இல்லாத திராவிட மொழியில் ஆராயும் போது தமிழில் உள்ள ஒருவர் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழர்களுக்கு மிக தெளிவாக தோன்றும். அதாவது என்ன சொல்றேன்னா, தமிழ்ல ஒரு பொருளுக்கு பல சொல் வரிசைகள் இருக்கு, அது மற்ற திராவிட மொழிகள்ல இல்லைன்னு சொல்றாரு. ஓகேவா, தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியதாக கருதப்படும் சொற்களிலும் தமிழ் உலை என்கிறார் கால்டுவெல். என்ன சொல்றாரு பாருங்க, தமிழுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சிறப்பான சொற்கள் இருக்கு, அது மட்டும் இல்ல தெலுங்கு கன்னடத்திலையும் சில சொற்கள் அங்க இருக்கக்கூடிய பிற திராவிட மொழிகளுக்காக, அதாவது தெலுங்கில் இருக்கக்கூடிய சிறப்பான சொற்கள் கன்னடத்திற்கு சிறப்பான சொற்கள்ன்றோம்ல, அது தமிழ்லயே இருக்குடா சொல்றாரு கால்டுவெல். எவற்றை அமைத்துக் கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்கட்கே இயலும். அதாவது யாரு சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்கள்னு சொல்றாங்கன்னா, திருந்திய மக்களை மற்ற உயிர் நின்று பிரித்து காட்டுவது மொழின்றாங்க. அப்ப மொழினா என்னன்னு பாருங்க, மொழினா என்ன? மொழினா திருந்திய மக்களை மற்ற உயிர் நின்று பிரித்து காட்டுவதுதான் மொழி. அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்திடுவதற்கு சிறந்த வழி. அப்போ ஒரு நாட்டுடைய அந்த அல்லது ஒரு இனத்துடைய நாகரிகத்தை அளந்திடுவதற்கு மிகச்சிறந்த வழி எதுனா அதோடைய மொழின்னு சொல்றாங்க. ஓகேவா, திருந்திய மக்களை மற்ற உயிர் பிரித்து காட்டுறதும் மொழிதான். ஒரு நாடு அல்லது ஒரு இனத்துடைய நாகரிகத்தை அளந்து காட்டுவதற்கு நமக்கு பயன்படுவது எது? மொழிதான். பொருட்களை கூர்ந்து நோக்கி நுண்பாகுபாடு செய்து அவற்றுக்கேற்ப பருப்பொற்சொற்களும் நுண்பொற்சொற்களும் அமைத்துக் கொள்வது சிறந்த மதிநுட்பம் பண்பாடுமுடைய மக்களுக்கே இயலும். ஓகே, பழங்காலத்தில் விளைந்த அளவு இக்காலத்தில் விளையாதவை எவை? விளைந்து வருபவை. அதாவது அந்த காலத்தில் நிறைய விளைஞ்சிருந்துச்சு, இந்த காலத்தில் விளையாது எது, அல்லது அந்த காலத்தில் விளையாது இப்ப என்ன விளைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் என்ற விளையாவில்லை. பழங்காலத்தில் நிறைய பொண்ணு இருந்திருக்கு, மணி இருந்திருக்கு, முத்து இருந்திருக்கு, பவளம் இருந்திருக்கு. விளையாவிடினும் அருமையான கூலங்களும் சிறுகூலங்களும் என்று தென்றமிழ் நாட்டில் விளைந்து வருகின்றன. ஆனா அந்த காலத்தோட இன்னைக்கு அதிகமா கூலங்களும் சிறுகூலங்களும் விளையுதுன்றாங்க. ஆமா, ஏன்னா மக்கள் தொகை பெருகிருச்சு. அன்று மக்கள் காடிலையும் வேலியும் இயற்கையை இயைந்து வாழ்ந்தார்கள், இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தார்கள். ஆனா இப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான், இதோட முடிச்சுக்கிறோம். இது அதே தான், தாளுக்கான பகுதிகள், தாவரத்தோட அடிப்பகுதிக்கான பிரிவு பெயர்கள். நான் சும்மா ஸ்லோவாக ஓட்டுறேன். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாஸ் பண்ணி நீங்கள் இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்குங்க. தாவரத்தோட அடிப்பகுதி இருக்குது, தாவருடைய இயல் பெயர் இருக்குது, தாவரங்களுடைய பெஞ்சு வகை பெயர்கள் இருக்குது, தாவரங்களுடைய குலை பெயர்கள் இருக்குது, அதேமாதிரி கெட்டுப்போன காய்கனிகளுக்கான பெயர்கள் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணி கேட்டுக்கலாம். பாஸ் பண்ணி ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டீங்களாக்கும் உங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இத்துடன் 10ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் சொல் வளம் பாடம் நிறைவடையுது. நீங்கள் இதை ஒரு வீடியோ பார்த்துட்டாலே போதும், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் அடிக்கடி இது மாதிரி எல்லா விதமான, அதாவது ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கேள்விகளும் கேட்டுக்கப்பட்டு அதற்கு விடைகளும் உங்களுக்கு துரிய மாதிரி இருக்கணும்னாக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ வரும்.